பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட் மயில இருந்துட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, இந்த மாதிரி பண்ணாத தப்புக்கு அவங்கள நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய அம்மா வராங்க. மயில அப்படின்றாங்க, அம்மா எனக்கு என்னவோ ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்குமா. ஏன்னா அவங்க செய்யாத தப்புக்கு அவங்க இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் இல்லம்மா, அது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீலிங்கா இருக்குன்னு வாங்க. மயில அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத சரியா, இந்த மாதிரி பல விஷயம் நடக்கும், அதுக்காக போயிட்டு இப்படி உடஞ்சு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க ஏன் மயிலுன்றாங்க. இல்லம்மா அது வந்துன்றாங்க, இங்க பாரு அது இது நீ அதையும் நினைச்சு நீ கவலைப்படாத சரியான்றாங்க. என்ன நடந்தாலையோ பார்த்துக்கலான்றாங்க. எல்லா விஷயங்களையும் நினைச்சு நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதுன்னு வாங்க. அதுக்கப்புறம் இங்க பாரு, என்ன நடந்தாலே பார்த்துக்கலாம் சரியா, நீ அவர் கூட வாழணும்னா நம்ம இப்படி பண்ணா மட்டும்தான் நடக்கும், அதனாலதான் அம்மா இப்படி எல்லாம் பண்ணன்றாங்க, அதுக்காக இந்த மாதிரி செய்யணுமாமான்றாங்க. ஏன்னா தேவையில்லாம பிரச்சனை தானமா ஒரு இதுன்றாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது சரியா பார்த்துக்கலான்றாங்க. சும்மா நீ அது இதுன்னு நினைச்சு இப்படி மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதுன்றாங்க. நீ ஏண்டி எல்லா விஷயத்தையும் நினைச்சு இப்படி போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிறேன்றாங்க. அம்மா உனக்கு என்னம்மா நீ சொல்லுவேன்றாங்க. ஆனா இங்க ஒவ்வொரு பிரச்சனையும் நினைச்சா அவ்வளவு கஷ்டமா இருக்குல்லம்மான்றாங்க. அது மட்டும் ஏமா உனக்கு புரியவே மாட்டேங்குதுன்ற மாதிரி ரொம்ப கடுப்பா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மாவும் சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க வெளியே வந்துடுவாங்க மயிலுடைய அம்மா. அப்ப மீனா கால் பண்றாங்க, சொல்லுமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல, எதுக்காக நீங்க வீட்டுல இருக்கிற அத்தனை பேர் மேலேயும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்றாங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லையான்றாங்க. வரதட்சணை கேட்டு குடும்பப்படுத்தினாங்களா சொல்லுங்க. யாருமே வரதட்சணை கேட்டு குடும்பப்படுத்தல, ஆனா எல்லாரும் குடும்பப்படுத்தினாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க, இப்படி அபாண்டமா போய் சொல்லியிருக்கீங்களே, கொஞ்சம் கூட உங்களுக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஏமா நீ என் வீட்டுல பேசினன்ற ஒரு காரணத்துக்காக உன்னை விட்டு வச்சிருக்கேன், இல்லைன்னா நீ செயல தான் இருந்திருப்பு சரியான்றாங்க. சும்மா இப்படி பேசிட்டு இருக்காத, என் பொண்ணையும் மாப்பிள்ளை எப்படி ஒன்று சேர்த்துறதுன்றத பாரு, அப்படி அவங்க சேர்ந்தா மட்டும்தான் இந்த கேஸை நான் ஆபீஸ் வாங்குவேன்றாங்க. அதுக்கு மீனா இருந்துட்டு, இங்க பாருங்க நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க பொண்ணுடைய வாழ்க்கையை நீங்களே அழிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க. கொஞ்சமாச்சும் மனசாட்சி இல்ல, ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு இருக்கணும்ன்றாங்க. உங்க பொண்ணு வாழணுன்ற ஒரு எண்ணம் இருக்கா இல்லையா, ஆனா இப்படியெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க. அவ வாழணும் வாழக்கூடாது அதெல்லாம் நான் முடிவு எடுத்துக்கிறேன் சரியான்றாங்க. இப்ப நீ என்ன செய்ய போறேன்றாங்க. நான் என்ன செய்வேன்றாங்க. பேசுன்றாங்க. பின்ன நான் பேசி தேவையில்லாம பிரச்சனை ஆகணுமா, இங்க பாருங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்றாங்க. நீங்க பண்ணிட்டு இருக்கிறது ரொம்பவே தேவையில்லாம இருக்குன்றாங்க. ஒழுங்கா எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க, அதை விட்டு சும்மா அனாவசியமா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே இல்லையான்றாங்க. எதுக்குங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சும்மா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. நீ போனை வேமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போன் வச்சிருவாங்க. மீனா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படிதான் இவங்க வெளியே எடுக்கிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி குழப்பத்திலே இருந்துட்டு இருக்காங்க. இவளுக்கு வேற வேலையில சும்மா தேவையில்லாம பேசுறாங்க. எப்படியாச்சு மாப்பிள்ளையும் நம்ம பொண்ணையும் ஒன்று சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போலீஸ் வருவாங்க. போலீஸ் பாத்தீங்கன்னா, ஏமா என்னம்மா இது வீடா என்னது, சும்மா உன் பாட்டுக்கு வர அதை வாங்கி கொடுக்குற இதை வாங்கி கொடுக்குற, மேடம் அதுக்குன்னு என்ன தண்ணி கூட குடிக்க கூடாது, என்ன மேடம் பேசிட்டு இருக்கீங்க. ஹேமா இங்க நாங்க சொல்றதாமா ரூல்ஸ், நீ சொல்றதெல்லாம் இங்க ரூல்ஸ் கிடையாது சரியான்றாங்க. சும்மா உன் பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கான்ட்டு பயங்கரமா இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கோமதி எல்லாம். ஏன்னா அரசி ராஜி எல்லாம் ஸ்டேஷன்ல இருக்கிறத பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு மாதிரி மன சங்கடமா இருக்கு. அதுக்கு அடுத்துதான் இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா பாண்டியனுடைய குடும்பத்தை விசாரிக்கணும்னு வாங்க. முதல்ல ஒவ்வொருத்தரை வர சொல்றாங்க. முதல்ல பாண்டியனை வர சொல்லுவாங்க. சார் என்ன சார் அவங்க இந்த மாதிரி குடும்பப்படுத்தினாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க, நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நம்மளுடைய பாண்டியன் என்ன சொல்றாங்கன்னா, மேடம் உண்மையிலே நாங்க குடும்பம் எல்லாம் படுத்தலைன்றாங்க, நான் உண்மையிலே அந்த பொண்ணை தான் மகளா தான் பார்த்தேன்றாங்க, ஆனா அவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுவாங்க நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு எல்லாம் அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்றாங்க. அதாவது மயில எந்த அளவுக்கு அவங்க கேரிங்க பார்த்துக்கிட்டாங்க அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. அப்புறமா கோமதியை விசாரிக்கிறாங்க. கோமதி என்ன சொல்லுவாங்கன்னா, மேடம் உண்மையிலே அவளை நாங்க அவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டோம், ஆனா இன்னைக்கு அவ இப்படி ஒரு விஷயம் சொல்லுவான்னு நாங்க நினைக்கல மேடம்ன்றாங்க. அவ சொல்றதா நீங்க நம்பாதீங்க, அவ சரியான ஃப்ராடுன்றாங்க. அவ்வளவு நல்லா பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு பழிய சொல்லி எங்க எல்லாருமே இப்படி போட்டுருக்கானுவாங்க. அப்புறம் அரசு ராஜி விசாரிக்கிறாங்க. உண்மையிலே எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டோம், ஆனால் அவங்க வரதட்சணை குடும்பம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களோட பேச்சை நீங்க கேட்காதீங்கன்றாங்க. அவங்க சொல்றது எல்லாமே அப்பட்டமான ஒரு பொய் தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு என்னமோ சொல்றீங்க, ஆமா அவங்க சொல்றது எல்லாமே பொய் தான் மேடம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க பேச்சை கேட்காதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே புரியல இன்ஸ்பெக்டருக்கு. அப்புறம் சரணை விசாரிக்கிறாங்க. மேடம் அவளை விடவே விடாதீங்கன்றாங்க. அவ பேச்சை கேட்டுட்டு நீங்க ஏதோ நம்பாதீங்க மேடம், உண்மையில பக்கா ஃப்ராடு யாருன்னா அது அவன் மட்டும்தான்றாங்க. இந்த மாதிரி ஃப்ராடு வேலையெல்லாம் சொல்லிட்டு
இந்த மாதிரி கேவலமான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கா, அவள் பேச்சை நம்பாதீங்க மேடம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் சொல்கிறது தான் உண்மை மேடம், எங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேடம் அப்படின்ட்டுலாம் சரவணன் அந்த மேடம் கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எமோஷ்னலாக. எல்லாருக்கிட்டையும் விசாரணை பண்ணி முடிச்சிருவாங்க. அப்புறம் பாக்கியத்தை வர சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பாக்கியமும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்ததுமே பார்த்தீங்கன்னா மீனா வந்து ரொம்பவே கடுப்பாக இருந்துட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு என்ன அப்படி முறைச்சிட்டு இருக்க, இங்கே பாருங்க நீங்கள் வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ண தப்பை ஒத்துக்கோங்க, நான் ஏன் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா வந்து இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க மேடம், அவங்க சொல்கிறதெல்லாம் சரியான ஃப்ராடு பொய் அப்படின்ட்டாங்க. உண்மையிலே என் பொண்ணை அவங்க கொடுமை தான் படுத்தினாங்க, தயவு செஞ்சு நீங்கள் அவங்க சொல்கிற விஷயத்த நம்பாதீங்க மேடம், நம்பினீங்க அப்புறம் சொல்லி முடிஞ்சுதுன்றாங்க. தயவு செஞ்சு அவங்க சொல்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே நம்பாதீங்க, இங்கே நான் சொல்கிற விஷயங்கள் தான் மேடம் எல்லாமே உண்மை அப்படின்ட்டுலாம் வந்து அவங்கள நம்புற மாதிரியான ஒரு விஷயத்த தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல போலீஸ்க்கே ஒன்றும் புரியல, என் பொண்ணுடைய வாழ்க்கை எப்படின்றது உங்களுக்கே தெரியல மேடம், ஏன்னா நீங்கள் மட்டும் அவங்கள வந்து மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என் பொண்ணுடைய எதிர்காலமே போயிடும் மேடம்ட்டாங்க. வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும், என் மக கஷ்டப்படுறது உங்கள் கையில் இருக்குது, அவள் வாழ்றது உங்கள் கையில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த போலீஸுமே என்ன செய்யுதுன்னே தெரியல. அப்புறம் சரிம்மா நீங்கள் வெளியே போய் வெயிட் பண்ணுவாங்க. அப்புறம் கோமதி அவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. சே, மனசாட்சி இல்லாத ஜென்மமாக இருக்காங்க, இந்த அளவுக்கு கேவலமான ஒரு பொய்யை சொல்லி ஃப்ராட் வேலைகளை பண்ணி ஏமாத்திட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு பயங்கர காண்டாகிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள வர சொல்லுங்கன்னு முத்துவேல் சக்திவேலை வர சொல்லியிருப்பாங்க. அதுதான் அந்த எதிர்த்து வீட்டுக்காரங்க வர சொல்லுங்கள், விசாரணை பண்ணணும்னுவாங்க. அப்புறம் அவங்களே கூப்பிடுவாங்க. அவங்களும் விசாரணை பண்ணிட்டாங்க. சார் நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க, ஆளுக்கு அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு. உண்மையிலே வந்து எங்கள் வீட்டு ஆளுங்க எந்த ஒரு தப்பும் பண்ண கிடையாதுன்றாங்க. அந்த பொண்ணோட வீட்டில் தான் ஏதோ ஒரு பொய்யை சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க, என்ன இருந்தாலும் அநியாயத்துக்கு இந்த மாதிரியான ஒரு பொய்களை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணிட்டு இருக்கிறது தப்பு, சரியான தண்டனை நீங்கள் அந்த பொண்ணுக்கு தான் தரணுன்றாங்க. ஏன்னா வரதட்சணை கொடுமை இன்னும் கொடுமைப்படுத்தினாங்கன்னு என்னென்னவோ சொன்னாங்க, ஆனால் அது எல்லாமே வந்து பொய், அவங்க சொன்னது எதுவுமே உண்மை கிடையாதுன்றாங்க. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறத கேளுங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பை நீங்கள் தான் மேடம் கொடுக்கணுன்றாங்க. என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க இப்படி சொல்கிறாங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, யார் சொல்கிறத தான் நான் நம்புறதுன்றாங்க. உண்மையில நாங்கள் சொல்கிறத சரி, இந்த வீட்டாளுங்க ரொம்ப நல்லவங்கன்னு கோமதியோட வீட்டை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருப்பாங்க. பாடின்னு அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சியில் இருக்காங்க, ஏன்னா இவங்க சொல்கிறத அவங்களால நம்ப முடியல, என்னதான் நடக்குதுங்க, இவங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டுலாம் பாண்டியன் ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு வரவங்க இன்ஸ்பெக்டரே ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்காங்க, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல, இவங்க எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க, ஆனால் குடும்பப்படுத்துறாங்கன்னு சொன்ன ஒரே ஒரு ஆள் நீங்கள் மட்டும் தான்ட்டு பாக்கியத் கிட்டேருந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ பாக்கியம் இருந்துட்டு மேடம் ப்ராமிஸ் தான் மேடம் நான் சொன்னது உண்மைனோடனே சரவணன் கோவமாக போவாங்க அடிக்கிறதுக்கும் எல்லாம் தடுத்துருவாங்க. ஏன்ப்பா நாங்கள் இருக்கும் போதே இங்கே அடிக்க வரேன்னா அப்போ அந்த பொண்ணு நீ என்னால் சித்திரவதை பண்ணியிருப்பேன்றாங்க. கோமதி எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. கோமதி இருந்துட்டு மேடம் என்ன மேடம் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இவங்க நடிக்கிறாங்க வேணும்னே என் பையனை கோவப்படுத்தணுன்ட்டு இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, உண்மையிலே வந்து என் பையன் அப்படி பட்டம் இல்லை மேடம், சொல்கிறத கேளுங்க மேடம்ன்றாங்க. என் பையனுக்கு ஒரு சரியான தீர்ப்பை நீங்கள் கொடுக்கணும், கொடுக்காத போயிட்டீங்கன்னா அது ரொம்பவே தப்பாக போயிடும், என் பையனுக்கு ஒரு சரியான தீர்ப்பு கொடுத்துடுங்க மேடம் அப்படின்ட்டு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏமா இங்கே சரியான தீர்ப்பெல்லாம் கொடுக்க முடியாதம்மா, ஏன்னா நீங்கள் சொல்கிறது நம்பர் தான், அவங்க சொல்கிறது நம்பர் தான், எங்களுக்கே ஒன்றும் புரியலன்றாங்க. எதுவாக இருந்தாலே கோர்ட்டில் போய் பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அது வரைக்கும் இவங்க ஸ்டேஷனில் இருக்கிறதா அப்படின்ட்டு மீனா கத்திட்டு இருக்காங்க. மீனா இருந்துட்டு மேடம் நாங்கள் லாயரை வச்சு வெளியே எடுக்கிறோம் மேடம், நீங்கள் வெளியே அவங்களுக்கு கண்டிப்பாக விட்டாகணுன்றாங்க. எப்படிமா விட முடியும், சட்டப்படி அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, ஜெயிலில் தான் இருந்தாகணும், வெளியே விட சொன்னால் எப்படிமா விட முடியும், வாய்ப்பே இல்லைன்றாங்க. அந்த இடத்துல முத்துவேல் சக்திவேல் மீனாவுடைய அப்பாட்டி எல்லாம் பேசுகிறாங்க. எல்லாருமே பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்கள் யார்கிட்ட பேசுமோ அவங்க கிட்ட பேசுகிறோன்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கேன், இவங்க பண்ண ஃப்ராடு வேலை உங்களுக்கு தெரியலன்றாங்க. நான் மேல் இடத்துல பேசிக்கிறேன், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏமா நாங்களே எதுக்குமே இந்த விஷயத்தை கொண்டு போகிறப்பீன்னு நீங்கள் வந்து தப்பானவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றாங்க. அவங்க ரொம்பவே தப்பானவங்க, ஆனால் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதை எங்களால் ஏற்றுக்க கூட முடியலன்றாங்க. அவ்வளோ கோபமாக வருது எனக்குன்றாங்க. இங்கே பாருங்க அவங்க சொல்கிறத எந்த காரணத்துக்கு கொண்டு நீங்கள் நம்பாதீங்க மேடம்ன்றாங்க. பக்கா ஃப்ராடு யார் தெரியுமா, அவங்க தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் உங்களை அந்த அளவுக்கு வந்து நம்ப வச்சு உங்களை இதாக ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு போலீஸுமே ரொம்ப இதாக இருக்காங்க. சரிம்மா ஒரு கொஞ்சம் நேரம் இருங்க, நான் எதுவாக இருந்தாலையும் நல்லா விசாரிச்சு தான் ஒரு முடிவு சொல்லணுன்ட்டு போயிடுவாங்க. அப்புறமா ஸ்டேஷனில் பாக்கி இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையே, இப்படி பொய்யே சொல்லிட்டு இருக்கீங்க, உங்கள் பொண்ணுடைய வாழ்க்கையை நீங்களே அழிக்கிறீங்களே அப்படின்ட்டு மீனா கத்திட்டு இருக்காங்க. ஏமா உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே தள்ளியிருக்கணும், தப்பு பண்ணிட்டு சும்மா தேவையில்ல மாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க, பின்ன வேற என்ன பண்ணுவாங்க, நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, வீட்டில் இருக்கிற மொத்த பேருமே இப்படி ஸ்டேஷனுக்கு வர வச்சிருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையான்ட்டு மீனா ஸ்டேஷனில் பாக்கியத்துக்கிட்ட சண்டை போகிறாங்க. மீனா அதெல்லாம் அவங்களுக்கே தெரிய போகுது, நாளை பெண்ணுக்கு அவங்க பொண்ணு நம்ம வீட்டில் வாழக்கூடாதுன்னு அவங்க முடிவு எடுத்துட்டு தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் வாழக்கூடாது, வாழணும் தான் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன், வாழணும்னு நினச்சிருந்தா இப்படி
இப்படி ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணியிருக்கவே மாட்டீங்கன்றாங்க. இப்படி பண்ணிட்டு மறுபடியும் எப்படி உங்கள் பொண்ணு வந்து எங்கள் வீட்டில் வாழவா நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த காரணத்தை கொண்டு இனிமேல் உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டில் வந்து வாழ மாட்டா, வாழவும் நான் விட மாட்டேன் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. சரவணன் இருந்துட்டு அம்மா இவங்கெல்லாம் இனிமேல் என்ன ஆகுறாங்க மட்டும் பாருங்க சரவணன் சொல்லுவாங்க. பாக்கி இருந்துட்டு என்ன பண்ணி விடுவீங்க? போலீஸ் எல்லாம் இருக்காங்க எங்களுக்கு சாட்சி. போலீஸ் அதே போலீஸ் உங்களை முட்டிக்கு தட்டுவாங்க. பார்க்க தானே போறீங்க அப்படின்னு சொல்லவும் பாக்கியும் ஷாக் ஆகுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது பாக்கியத்தோடைய நலமன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.